நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பெற்றான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் என்ற சுந்தர பாடல் அடிகளை முன்வைத்து எல்லாம் வல்ல இறையருளை வணங்கி மகிழ்கின்றேன். நால்வர் நான்மணி மாலை பாடி அருளியது சிவபிரகாச சுவாமிகள். அவருடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழிமைகளினாலே வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு வருகை தந்திருக்கிற அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நால்வர் நான்மணி மாலையில் 40 பாட்டு இருக்குது. அதில் 15வது பாடல். நோக்குறு நுதலோன் நின்னிடை விருப்பால் நூற்பகவு அன்ன நுண்மருங்குல் வார்குவி முலை மென்மகளிர்தம் புலவி மாற்றுவான் சென்றண்ணன் என்றால், புலவி மாற்றுவான் சென்றனன் என்றால் கோக்களிக்காமன் வயிற்றிடை குத்தி கொண்டது ஏதுக்கு? ஆலால சுந்தரர் அங்க கைலாயம் பார்க்கடல் கடைந்த பொழுது அமிர்தம் விரும்பி பார்க்கடலை கடைந்தார்கள். ஆனால் வந்தது நஞ்சு. தேவர்களும் அசுரர்களும் கடைகிறார்கள், பயந்து ஓடுகிறார்கள். கவனிங்க, தேவர்களே பயப்படுகிறார்கள். யாருக்கு பயம் இல்லாமல் இருக்கும் என்றால், மனிதர்களாக பிறந்து அடியவர்களாக இருக்கிறவர்களுக்கு அந்த பயமே இருக்கவே இருக்காது என்பது பொருள். தேவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, புண்ணியம் பண்ணிட்டு தானே போயிருக்காங்க. அசுரர்கள் வேணா பயப்படலாம், ஆனால் அவர்கள் இருவருமே பயப்படுகிறார்கள். 30 முக்கோடி தேவர்கள், 66 கோடி அசுரர்கள். இதுல 2 பங்கு அசுரர்கள். சும்மா தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. 2 பேரும் அமிர்தத்துக்காக கடைகிறார்கள். நஞ்சு வருகிறது, பயந்து ஓடுகிறார்கள். ஆலால சுந்தரனை அழைத்து, ஆலால சுந்தரன் யார் தெரியுங்களா? கைலாயத்தில் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறார் பெருமான், கைலாயத்தான். நீங்க போய் அதை பார்த்தீங்களான்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிற வரலாறு, நடந்த வரலாறு. நிற்கிறார் கண்ணாடிக்குள்ள. சிவபெருமான்னா என்ன? சிவபெருமான் தானே தெரியுமா? வான்னு கூப்பிட்டாரு. அவர் தான் ஆலால சுந்தரர். கவனிங்க, சிவம் வேறு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேறு இல்லை என்கிற அளவிற்கு கைலாயத்திலே இருந்தவர். நம்மளாம் என்னைக்கு அந்த மாதிரி வரப்போறோமோ தெரியல, வரணும். ஆனால் ஒன்று, இந்த அரங்கத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு நிலை கண்டிப்பாக எல்லாம் வல்ல பெருமான் கொடுத்தருள்வான். அவ்வளவு நம்பணும் நம்ம. அதுவும் இங்கே இருக்கிற சொக்கநாத பெருமான். இன்னைக்கு சுரேஷ் நீங்கள் பார்த்தீங்களா? நான் கும்பிட்டு பார்க்கும்போது, எல்லாத்தையும் அகற்றி விட்டு இப்படி பார்க்கும்போது அவர் ஓர கண்ணால் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கு. இதையெல்லாம் நம்ம அனுபவிச்சு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எந்த நிலையில் அடைந்தாரோ அந்த நிலையை நம்மால் அடைய முடியும் என்பது கருத்து. எல்லாரையும் பாடிக்கிட்டே வர்றாரு. இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 15வது பாடல்ல வர்றாரு.
இந்த ஏயர்கோன் கலிக்காமன் வருது பாருங்க இந்த பாட்டில். கோ கலிக்காமன், கோன்னா அரசன் அர்த்தம். அவன் ஏயர் குடியிலே இருந்தவன், அதாவது வேளாளர் குடும்பத்திலே ஒருவர். இந்த விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பத்தில் ஒருத்தர். வேளாளர்னா விவசாயத்தை பார்க்குறவங்க. யார் விவசாயிகளை மதிக்கிறோம்? மன்னனாகவும் இருந்தான், வேளாளர் குலத்தை சார்ந்தவனாகவும் இருந்தார் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அவருக்கு ரொம்ப கோபம். அடியார்களுக்கு கோபம் வரலாமா? ஆனால் அவருக்கு வந்தது. வேளாள குலத்திற்கு வேந்தனாகவே விளங்கிய ஏயர்கோன், கோன்னா அரசன், கலிக்காமன். அவர் யார் தெரியுங்களா? 63 அடியார்கள்ல மானக்கஞ்சாரர்னு ஒருத்தர். அவருக்கு ஒரு அழகிய மகள். அன்னைக்கு தான் திருமணம். முடியெல்லாம் போட்டு நல்லா அற்புதமா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. உட்காந்துருக்கா. ஒரு பெரிய ரிஷி ஒருத்தர் வர்றார். கொஞ்சம் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவ குனிஞ்சி வணங்குறா. நீண்ட முடி கீழே தொங்குற வரைக்கும், அதுவும் திருமண கலையோடு இருக்கு. எனக்கு இந்த முடி ரொம்ப அழகா இருக்கு. சிவபெருமான் தான் கொடுக்குறானான்னு பார்க்கறதுக்கு, கொடுக்குறாங்கிறத உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு. திருமணத்தன்று என்ன வேணா நீ எது வேணா பண்ணிக்கியா, என் பொண்ணு முடிய போய் கேட்குறிய அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவரு சாமி அப்படின்றாரு, ரொம்ப அழகா இருக்கு, அதையே நான் என்னுடைய பூநூலா போட்டுக்கலான்னு பார்க்குறேன். பஞ்சவடின்னு பேர் இருக்கு, ரிஷிகள் எல்லாம் அணிவது. அப்படியா அப்படின்னு உடனே கொண்டாந்து கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த பெண்ணை மனம் புரிந்தவர் தான் இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார். சிவம் அவருக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னா, எல்லாம் வல்ல சிவம், சிவப்பரம்பொருள் இந்த திருவொற்றியூர்லேருந்து புறப்பட்டு போய் 2 கண்ணும் போய் அப்புறம் 2 கண்ணும் பெற்று அங்கே திருவாரூரில் இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு போய் பார்த்து தரிசனம்லாம் முடிச்சதுக்கு பிறகு உட்காந்துருக்காரு. பறவை வீட்டுக்கு போயிட்டு வரணுமே, யாருக்கிட்ட? சிவபெருமான் கிட்ட சொல்றாரு. அவரு உடனே அதுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன், நீ என் நண்பன், நீ என்னுடைய நண்பன்ல, நான் உனக்கு நண்பன். இன்னொரு மாதிரியா சொல்லணும்னா, உன்னை நண்பனாக நான் எடுத்துக்கொண்டேன், நட்புக்கு அடையாளமா நீ சொல்றத நான் கேட்டாகணும்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். பறவை நாச்சியார் அங்க இருக்காங்க. கவனிங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பியாரூரரா வந்து திருநாவலூரன் என்று அழைக்கப்பட்டு 2 மனைவியர்களை உடையவர். 2 மனைவியா அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லற சுகத்தை எல்லாம் அந்த 3 பேரும் அனுபவிக்கவே இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். இங்க உட்காந்துட்டு மாலை கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா. திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியார், பறவை நாச்சியார் அங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சுந்தரமூர்த்தி சாமிகள்ங்கிற நம்பியாரூர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன, இது மாதிரி இன்னைக்கு அடியார்கள் கொஞ்சம் நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க போட்டிருக்கு, அவங்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்க வேண்டும். இந்த வேலையை தான் இந்த 3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்பியாரூரர் போய் என்னென்ன அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, என்னென்ன வேணுமோ சமையலுக்கு வேண்டியதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த அம்மா எல்லாருக்கும் அடியார்களுக்கெல்லாம் வழங்கி, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இதுக்கு பேரு உலகியல் ரீதியா உடல் உறவை அனுபவிப்பது என்பது சிற்றின்பம். ஆன்மீக ரீதியாக எல்லாம் வல்ல பெருமானையே நினைந்தபடி இருப்பது என்பது அவர்கள் இந்த உலகத்திலே கையாண்ட ஒரு நிலை. கைலாயத்திலிருந்து வந்தவங்க 3 பேரும் ஏன் இங்க வந்தாங்க? இங்க இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் சரிப்படுத்தி அவர்களையும் தன்னுடைய திருவடிக்கு ஆளாக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமான் விரும்பினான். அதனால என்னடா பண்ணலான்னு பார்த்தா, திருவிளையாடல், இறைவன் ஆடிய திருவிளையாடல். இவர் எப்படியாவது கீழ் அனுப்பிச்சா இவனை, யார, ஆலால சுந்தரரை, அவர் போய் மக்களை எல்லாம் திருத்தி எல்லா ஆன்மாக்களையும் நம்முடைய திருவடிக்கு கொண்டு வருவார்
என்று கருதி அனுப்பிச்சதுதான். அந்த 2 பேரையும் கூடவே அனுப்பிச்சு விட்டாரு. இவருக்கு என்னத்துக்கு கோவம் வந்துச்சுன்னா, ஏர்கோன் கழிக்காம இருக்கு. திருவாரூர்ல உட்காந்துக்கிட்டு பறவை நாச்சியார் வீட்டுக்கு போயிட்டு வான்னு ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தன் சொல்றான்னா, எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இது 2 பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு. போய் பறவைய கொஞ்சம் பார்த்துட்டு பார்க்கறதுக்கு போறாரு. அதான் நோக்குறு நுதலோன் பாடல் முதல் அடி. நுதல்னா நெற்றின்னு அர்த்தம். நெற்றி கண்ணால் நோக்குகின்றவன் யாரை? அடியார்களை. நக்கீரனை கூட நோக்கினார். குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன போது, வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லடா, சிவபெருமானே வந்திருக்கிறேன் அப்படின்னு நுதற்கண்ணை காட்டினார். நுதல்னா நெற்றி. கவனிங்க, குற்றம் குற்றமேன்னு நக்கீரன் சொன்னா கூட நெற்றி கண்ணை காட்டினான் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? சரியை, கிரியை, யோகம் இதெல்லாம் முடிச்சிட்டு ஞானத்தினுடைய 3/4 பங்குல நக்கீரர் இருக்கிறாருங்கிறதுக்காக, அதை காட்டுவதற்காகத்தான் அப்படி பெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகிறான். அப்ப நக்கீரன் மிக உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவன் என்பதை நான் புரிந்து கொள்ள. நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கார் அவரு. அவன் போய் சிவபெருமான தூது விடுறதா? என்னப்பா இது? ஒரு அடியவனாக இருக்கிறவன் இப்படி சிவபெருமான வேலை வாங்குவானா? வாங்க மாட்டான் அல்லவா? அவன் போய் வேலை வாங்கியிருக்கானா? இந்த நுதற்கண்ணை உடையவனாக இருக்கிற எல்லாம் உள்ள சிவபரம்பொருள் இப்படி இறைவனை நள்ளிரவில் தூது செல்ல விடலாமா? அந்த மாதிரி ஒண்ணு கேட்கலாமா? நீ இங்கே இரு பெருமானே, நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னாலும் சொல்லியிருக்கணும். ஆனா நீ போய் பார்த்துட்டு வா. சரி, அவர் போறார். எப்படி போறாரு? ஒரு அந்தனர் வடிவத்தில், வயது முதிர்ந்த அந்தனர் வடிவோடு அங்க போய் கதவை தட்டுறார். அப்பெல்லாம் காலிங் பெல் எல்லாம் கிடையாது. கதவை தட்டுறார். தட்டின உடனே அந்த அம்மா திறக்கிறாங்க. திறந்த உடனே வயோதிக அந்தனர் நிற்கிறாரு. என்னன்னு கேட்குறாங்க பறவை நாச்சியார். அப்ப இந்த மாதிரி நம்பியாரூரன் வந்திருக்கிறாம்மா கோயில்ல அப்படின்னாரு. உடனே கதவை சாத்திட்டார் அம்மா. இந்த பேச்சே பேசாத்தி, ஒன்றும் பேசவே இல்லை, கதவே சாத்தியாச்சு. அதுக்காக வந்திருந்தீங்கன்னா நான் கதவெல்லாம் திறக்க மாட்டேன், மூடிட்டு மூடியாச்சு. திரும்பி வந்துட்டார். அப்ப பெருமை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறாரு, நம்பியாரூரர் எந்த வடிவத்தில் போன? இப்ப வந்திருக்கான இதே வடிவத்தில் தான். உன்னை யார் இப்படி போக சொன்னது? மேல சடாமுடி, அதுல 3ஆம் பிறை, அதுல கங்கை. இந்த கோலத்தோட நீ செம்மேனி அம்மானா போயிருக்கணும். போயிருந்தா நீ சொல்றத கேட்டிருப்பா. நானும் அங்க போய் அவளை பார்த்திருப்பேன். கெட்டுத்திச்சியப்பா. இதெல்லாம் இறைவன் ஆடக்கூடிய ஒரு திருவிளையாடல் அப்படின்னு சொல்லும்போது அங்க பறவை நாச்சியாருக்கு ஒரு எண்ணம் வருது. ஒருவேளை வந்திருக்கிறவன் சிவபெருமானா இருப்பானோ? கவனிங்க, நமக்கு அந்த மாதிரி சிந்தனை வருமா? உங்களுக்கு வரலாம், எனக்கு அந்த மாதிரி சிந்தனை வருமா? பறவை நாச்சியாருக்கு வந்தது. என்ன தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்க. இந்த மாதிரியான சிந்தனை யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த சரியை கிரிய யோகம்லாம் முடிச்சு ஞான நிலையிலே இருக்கிறவர்களுக்குத்தான் வந்தவன் ஒருவேளை சிவபெருமானாக இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுடைய மனக்கண் முன்னாலே தோன்றும். அப்படியா, ஒருவேளை இருக்கலாமோ, இன்னும் போயிருக்க மாட்டார்ல, போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு. அது பெரிய அரண்மனை, அது மேலங்களில் இருந்திருக்கலாம். கீழே இறங்கி வந்து அந்த கதவு திறத்துக்காக அந்த அம்மா மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்காங்க, யோசனை பண்ணிக்கிட்டே. அப்ப இவர் போய் அந்த சடாமுடியோடு கூடிய சிவ வடிவத்திலே காட்சி தரக்கூடிய அளவில் நடந்து போய், கவனிங்க, அதனாலதான் திருவாரூருக்கு போனோம்னா, பஸ்ஸில் போனோம்னாலும் காரில் போனோம்னாலும் எதில் போனோம்னாலும் கீழே இறங்கின உடனேயே அந்த பூமியை தொட்டு கும்பிடணும். ஏன்னா இறைவன் நடந்த இடம், பாதம் பட்ட
இடம். அப்படியே அவரு நடந்து வந்து அப்பதான் அந்த கதவு கிட்ட வர்றாரு. பறவை நாச்சியாரும் கதவு கிட்ட வராங்க, திறக்கிறாங்க. சிவபெருமான் காட்சி தருகிறார். உடனே காலில் விழுந்து வணங்கினாங்க. வர சொல்லுங்க. இது தமிழகத்திலே திருவாரூரிலே ஒரு அடியவருக்காக, மெய்யடியவருக்காக, உண்மையான அடியவருக்காக நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. ஒன்றும் இல்லை, நானே என்னை பற்றிய பெருமையாக சொல்லிக்கல. ஒன்றே ஒன்று சொல்கிற பாருங்களேன். ரொம்ப நாளாக விநாயகரை தொட்டுட்டு விபூதியை வைப்பேன். அப்புறம் கொஞ்சம் சக்தியை தொட்டுட்டு விபூதி வைப்பேன். அப்புறம் கொஞ்சம் முருகனை தொட்டுட்டு விபூதி வைப்பேன். ஆனால் சொல்லக்கூடிய நாமம் நமச்சிவாய தான். வச்சுட்டு அந்த கடைசியாக இன்னொரு தடவை, மீண்டும் ஒரு தடவை அந்த விநாயகரை தொட்டு அப்படி வணங்கும் போது என்ன நினைப்பேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பனந்தாள் பனசை அந்த இடத்துல திருக்குளம் இருக்கிறது. காசி மடத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய திருக்குளம் இருக்கும். அந்த திருக்குளத்துக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே வெள்ளை விநாயகர் எழுந்தருளி இருப்பார். அதை அவரை நினைச்சு அந்த விபூதியை வைப்பேன். இங்க இருக்கிறது கமல விநாயகர், அங்க இருக்கிறது வெள்ளை விநாயகர். ரொம்ப அழகா இருப்பார். அப்படி கண்ணை மூடினா அவர் வந்து நிற்பார். இதை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேனா, முந்தா நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் அந்த விநாயகரை படம் எடுத்து ஒருத்தர் வேற ஒரு குரூப்பில் போடுறவர், அந்த குரூப்பில் நானும் இருக்கேன் போட்டிருக்கு. அதில் எனக்கு அந்த படம் வருது. எடுத்து திறந்து பார்க்க வெள்ளை விநாயகர் நிற்கிறாரு, உட்காந்துருக்காரு. கொஞ்சோண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு போகிறதுனால எல்லாம் வல்ல இறையருள் இந்த கமல விநாயகர் தான் அங்கே வெள்ளை விநாயகராக எனக்கு காட்சி கொடுத்தான். நான் எனக்கே இப்படி வரான்னா உங்களுக்கெல்லாம் நல்லா வருவான். தூது விட்டு விட்டாரே பெரிய ஆள்னு சொல்றாங்களே. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு கூட. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நம்ம திருநனா அவர் ஐயா வந்தாங்கல்ல, பெரிய விஷயம். 237 கோயிலுக்கு என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. அவர் படத்தை எல்லாம் காட்டுறாரு மேலே உட்காந்த. அவர் வேற யாரும் இல்லை, சுந்தரமூர்த்தி சாமிகள் மாதிரி அவரும் ஒரு நல்ல அடியவர் தான். அது ரொம்ப பெரிய சந்தோஷம் அன்னைக்கு எனக்கு. அவர் பேசுகிற போது ஒரு சில வார்த்தைகளில் எதையாவது ஒரு சில வாக்குகளை சொன்னார்னு வச்சுங்களேன், நம்ம அதை கேட்டோம்னு வச்சுங்களேன், அதன்படியே நம்முடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை மலர்த்துவார் என்பது கருத்து. நிறைய விஷயம் சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேற இந்த மாதிரி அடியார்கள் திருவாயிலிருந்து திருவாக்காக வெளிவரக்கூடிய அந்த வார்த்தைகளை காது கொடுத்து நாம் கேட்டோம் என்றால் நம்முடைய வாழ்வில் அது ஒளியை பரப்பும் என்பது ஒரு கருத்து. எனக்கு ரொம்ப பிடிக்குது அவரை, ரொம்ப 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 பிடிக்குது. இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சா, நம்பியார் ஒரு மேல கோபமா இருக்கிறார். சிவனை தூது அனுப்பிச்சுட்டான, சிவனை போய் யாராவது தூது அனுப்புவானா, நடந்தே வேற போயிருக்காரு அப்படின்னு கோபம். அதாங்க நோக்குரு நுதலோன் நெற்றிக்கண்ணை உடைய பெருமான் நின்னிடை விருப்பால், உங்கிட்ட கொண்ட அளவற்ற அன்பால். அவனுக்கு முதல் மனைவி யாரு? பறவை நாச்சியார். அதான் அடுத்த 2 வரியில சொல்றாரு. நூற்பகவு அன்ன நுண்மருங்குல். இடை அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். எப்படி சின்னதா? நூலை தொங்க விட்டா எப்படி இருக்கும், அதையும் பிரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நுண்ணிடை அந்த அம்மாவுக்கு. ரொம்ப அழகானவள், கைலாயத்திலேருந்து வந்த அம்மா இல்ல. அதாங்க நூற்பகவு. நூல் பகவுன்னா பிரிச்சது, நூலே ரொம்ப சின்னது, அதையும் பிரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நுண்ணிடை உடையவள். அடுத்தது சொல்றாரு வார்குவி முலை. அவளுடைய அந்த மார்பக பகுதியும் ரொம்ப அழகானது.
ஒட்டுமொத்தமா அந்த உடம்பே அழகானது பறவை நாச்சியார். ஆனால் எதுக்கு சொல்ல வர்றாரு, இந்த மாதிரி சிவபிரகாசர் எதுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லி ஒரு கேள்வி கேட்க வர்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ட்டன்னா, எவ்வளவு அழகுடைய பெண்ணாக பறவை நாச்சியார் இருந்தாலும் இல்லற சுகத்தில் அவர்கள் இருவருமே ஈடுபடவே இல்லை என்பது கருத்து. அதுக்காக இல்லற சுகத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்ல, தன் மனைவியை ரொம்ப அன்பா நேசிக்க வேண்டும் என்பது கருத்து. யாருக்கு நாம் கனகமணி நான் பூட்டினோமோ அவங்கள ரொம்ப 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 அன்பா வச்சுக்கணும்னு அர்த்தம். இல்லற சுகம்லாம் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனாலும் கூட நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தவர் தான் நம்பியாரூரர். மென்மகளிர்தம் அப்படிப்பட்ட பறவை நாச்சியாருடைய புலவின ஊடல். என்ன ஊடல்? திருவொற்றியூருக்கு போன சாமி கும்பிட்ட பேசாம வந்துட வேண்டியதானே. அங்க சங்கிலின்னு ஒருத்தியை பார்த்து அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டில்ல நீ, அப்படிங்கிற ஊடல். புலவி மாற்றுவான் சென்றனன் தூது போனான், பெருமான் தூது போனான் சென்றனன் என்றால் கோக்கலிக்காமன் ஏர்கோன் கலிக்காமன் வயிற்றிடை குத்தி கொண்டது எதுக்கு? அவன் பெரிய ஏர்கோன் கலிக்காமன் ஒரு பெரிய வேளாளர் குடும்பத்தினுடைய தலைவனாக வேந்தனாக இருக்கிறவன். அவன் கையில வாள்லாம் இருக்கும். அப்ப இது என்ன பண்ணலாம் சுவாமி அப்படின்னு நம்பியாரூரர் கேட்கிறார். இது சரிப்படுத்த என் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. நான் அவரெல்லாம் கூட திருத்தொண்ட தொகையில பாடி வச்சிருக்கேன். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியே திருநீல கண்டத்து குயவனார்க்கடியே. இதை பாடிக்கிட்டே இருக்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பூமிக்கு அனுப்பினத்துக்குள்ள காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோடானு கோடி மனிதர்களுக்கு மத்தியிலே 63 தனியடியார்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல் என்பதற்காகவே அனுப்பிச்சார். சொல்லிட்டாரு, கேட்டுட்டாங்க, அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்கிற 6 விதமான அழுக்குகள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது போக வேண்டும். அது போகணும்னா இந்த அடியார்களை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இதுக்காக திருத்தொண்டர் திரு அந்தாதின்னு நம்பியாண்டார் நம்பிகள் பாடினார். தொடர்ந்து கொஞ்சம் விளக்கமா, இன்னும் விளக்கமா பாடுறதுக்கு தான் சேக்கிழார் வந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே சேக்கிழார் இன்னைக்கு திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணத்தை அருளி செய்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? நம்பியாரூரர். மண்ணுலகத்தில் அவருக்கு பேரு நம்பியாரூரர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கவனிங்க, கைலாயத்திலேயும் இருந்தாரு, அந்த ஆன்மா இருந்தது. மண்ணுலகத்திலேயும் அந்த ஆன்மா இருந்தது. கடைசியில கைலாயத்துக்கு போறப்ப உடம்போடையும் உயிரோடையும் போச்சு. நான் போவனா? உடம்பை விட்டு உயிர் நீங்கினால்தான் என்னை எடுத்துட்டு போய் எங்கேயாவது வச்சு எரிச்சிருவாங்க, இல்லாட்டி புதைச்சிருவாங்க, சாம்பலாக்கிடுவாங்க, மண்ணோட மண்ணாக்கிடுவாங்க, உடம்பு போயிடும். பெருமக்களே, இந்த உலகத்தில் இன்றும் கூட ஒரு சில சித்தர்கள் இருக்கிறார்கள், மாமனிதர்கள் இருக்கிறார்கள். ரிஷிகள்லாம் விடுங்க, முனிவர்கள்லாம் விடுங்க, மாமனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கு. யார் மாமனிதன்? மனசுல எனக்கு எந்த மாசும் இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல துணிவார்கள் என்றால் அவர்களெல்லாம் மாமனிதர்கள் தான். மனத்துக்கண் மாசு இளநாதல். அனைத்து அறம், எல்லா அறங்களிலும் மிகச் சிறந்த அறம் எதுன்னு கேட்டீங்கன்னா மனத்துக்கண் மாசு இளநாதல். அப்படி இருந்த ஒருத்தன் வாழ்ந்து முடிச்சான்னா கண்டிப்பா அவன் இறைவனுடைய திருவடிக்கு செல்லலாம் என்பது கருத்து. அப்படி செல்லுகிற போது
அப்படி செல்லுகிற போது உயிர் மட்டும் போவாது, திருவடிக்கு எங்க போயிடும், உடம்போடு கூடிய உயிர் அங்க போய் சேர்ந்துரும். அப்ப எங்க போனாரு எல்லாம் தேடிட்டு கிடக்க வேண்டிதான். அப்ப கூட சொல்லிட்டு தான் போவான், இந்த உடம்பு எங்க போச்சுன்னு தேடாதீங்க, அது இறைவன் திருவடிக்கு உயிரோட போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் இன்னைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அதனால சொல்றேன். அப்ப நம்பியார் ஒருவர் வேண்டுகிறார், பெருமானே ரொம்ப கோபமா இருக்காரு என் மேல, அதை கொஞ்சம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் என்ன பண்றாரு, நம்பியார் ஏர்கோன் கலிக்காமன் அவர் ஒரு சிறந்த சிவபக்தி உடையவர், அதனால்தான் 63 அடியார்கள் ஒருத்தரானாரு. அப்படிப்பட்ட ஏர்கோன் கலிக்காமனை சரிப்படுத்த வேண்டும். கொஞ்சம் அந்த ஞானத்துல கொஞ்சம் குறை இருக்கிறதுனால இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது சரிப்படுத்தணுங்கிறதுக்காக அவருக்கு அப்பருக்கு எப்படி இந்த சூளை நோயெல்லாம் கொடுத்தாங்களோ அது மாதிரி இவருக்கும் சூளை நோயை கொடுக்கிறார். தீராத வயிற்று வலி அப்பருக்கா கொடுத்தாங்க, சூளை நோய் கொடுத்தாங்களா? அது மாதிரி இவருக்கு கொடுக்குறாங்க. சிவபெருமானுடைய திருவருள் கொடுத்து வலி தாங்க முடியாம கத்துறாரு. அப்ப அசரீரியாக அல்லது கனவில் வந்து, நீ என்ன பண்ற, நம்பியாரூரன்கிற பேர்ல இங்க ஒருத்தன் இருக்கான்ல, அவன் வந்து உனக்கு எல்லாம் பண்ணுவான், அவன் வயிற்று வலி எல்லாம் அவன் தீர்த்துருவான் அப்படின்னு சொல்றாரு. கேள்வி என்ன இந்த பாட்டுல, கோக்கலிக்காமன் என்பவன் வயிற்றிடை குத்தி கொண்டது ஏதுக்கு, எதுக்கு அப்படின்ற கேள்வி யாரு கேட்கிறா? சிவபிரகாஷ் சுவாமிகள். யாருகிட்ட கேட்கிறாங்க? நம்பியாரூர்கிட்ட கேட்கிறார். கேட்கிற மாதிரி அமைந்த ஒரு பாடல். ஏன் குத்திக்கிட்ட? இது பெருமான் வந்து இப்படி சொல்லிட்டானா, அப்ப நம்பியாரூரன் எல்லாம் வல்ல கைலாயத்தான், எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பலத்திலே கோயில் கொண்டிருக்கிறவன், அவனுக்கு போய் அவனை போய் நீ என்ன பண்ணிட்ட, தூது செல்ல விடுத்தாய். சரியாது? அந்த கோபம் ஒண்ணு அவனை கொலை பண்ணணும், இல்லாட்டி போனா அது ஒரு அடியவனுக்கு சரியானதல்ல, நம்மளை தீர்த்துக்கணும், அவ்வளவுதான் என்று வைத்திருந்த வாளை எடுத்து குத்தி கொண்டார். அதுதான் குத்தி கொண்டார். அதான் கேள்விக்கு பதில் இது. குத்தி கொண்டான். நம்பியாரூர் இங்கேருந்து போறாரு அவரை பார்க்கறதுக்கு. நம்பியாரூரர் கனவுலையும் போய் சொல்றாரு, இந்த மாதிரி அவனை வயிற்று வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ போய் அவனுக்கு சரிப்படுத்த அந்த வயிற்று வலியை, நீ போனீன்னா உன்னை பார்த்தான்னா அது சரியாயிடும். இவர் இங்கேருந்து போறாரு. நல்ல வேளை பெருமானுடைய திருவிளையாடலால் அவருக்கும் நமக்கும் ஒரு நட்பு உருவாக போகிறது என்கிற பெருவெறுப்போடு அங்க போறாரு. போய் பார்த்தா கத்தி குத்திக்கிட்டு இருக்கு, கை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இவர் இறந்து கிடக்கிறார். அப்ப ஓடி போய் என்னால் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த கரத்தை பிடித்திருந்து அது கொஞ்சம் நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கு, கை இறந்து கிடக்கிறாரு. அப்ப இன்னும் கை நல்லா வலுவா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த கையை விலக்குகிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்கிற நம்பியாரூரருடைய ஸ்பரிச தீட்சை அவருக்கு கிடைக்குது. பெருமக்களே, மானச தீட்சைன்னு ஒண்ணு உண்டு, மனசாலேயே வாழ்த்துறது. அது மனசால தொடருது. மனசால தொடருதுன்னா, இப்ப நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே, எங்க வீட்டில், நான் இருக்கிற வீட்டில் மாணிக்க வாசகம் ஐயாவை நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் மானச தீட்சை. அப்படி சொல்லக்கூடாது. மணிவாசகம் ஐயா வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது எனக்கு அவர்கள் கொடுக்கிற மானச தீட்சை. நீங்க எல்லாம் நினைச்சா கூட அதான். ஸ்பரிசம், தொடுதல், தொடு தீட்சை தமிழ்ல ஸ்பரிச தீட்சைன்னு பேர். ஏன் இவர் போய் அதை சரிப்படுத்தணும்? சரி, இறந்து போயிட்டார, இப்ப என்ன பண்றது, என்னால இந்த உயிர் திறந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தொட்டாரு பாருங்க. தொட்டா சரியா போயிடும் அவர் தொடல. நம்ம தொட்டா அது சரியாயிடும் இவரு அப்படின்னு தொடவே இல்லை.
தொட்டு அந்த வாளை எடுத்து, என்னாலதான் அவன் உயிர் போச்சு, அதே வாளால் நானும் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன் என்பதற்காக அந்த வாளை எடுக்கிறார். எடுத்து குத்திக்க போறாரு. அதுக்குள்ள அவர் ஏஞ்சி உட்கார்ந்துட்டு ஓடி வந்து இவருடைய திருவடியிலே விழுந்து வணங்க, இவர் அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்க. அதான் இதுல இருக்கு. இந்த பாட்டுல நமக்கு உணர்த்துவதற்காக சிவபிரகாச சுவாமிகள் பாடி அருளியது இந்த பாடல். அற்புதமான பாடல். அப்ப நல்ல அடியவர்கள் ஒருவர் மனசால் நம்மை நினைத்தால், அவருடைய வாக்கினாலே நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா என்று வாழ்த்தினால், வாக்கு தீட்சை அது. மானச தீட்சை, வாக்கு தீட்சை. நம்மை தொட்டால், விபூதி இடத்துக்கு தொடுவாங்கல்ல, அப்படி தொட்டால். அதனால்தான் அன்னைக்கு திருநண்ண ஐயா வந்தப்ப அவர் எல்லாருக்கும் விபூதி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் போய் நீங்கள் உங்கள் கையால் எனக்கு இட்டுருங்கன்ட்டேன். தொடு தீட்சை வாங்கிக்கலாம்ல. இன்னைக்கு உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களில் ரொம்ப 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 தலை சிறந்த ஒரு ஆன்மா அது. அது ஒன்றுமே சொல்ல வேண்டாம். இங்கே உட்காந்து அவரை நம்ம பார்த்தோம்னாலே போதும். அதுக்கு பேர் நயன தீட்சைன்னு பேர். நம்ம கொடுக்கறது இல்லை, அவர் நம்மளை பார்ப்பார்ல, ஒன்றுமே பேச வேண்டாம். இந்த மாதிரியான அடியவர்களுடைய கண்களினுடைய நோக்கம் நம்ம மேல விழுந்தால் அதுக்கு பேர் என்ன பேரு? நயன தீட்சை. கண்ணால் வழங்கப்படுகிற அருள் தீட்சைன்னு அர்த்தம் அதுக்கு. அதனால மானச தீட்சை, வாக்கு தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, இதெல்லாம் பெரிய விஷயம். எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருள் அடியவர்களுக்காக வழங்கிய தீட்சை இதெல்லாம். இதையெல்லாம் நேரடியாக நாம் சிவப்பரம்பொருளிடத்திலிருந்து வாங்கி கொள்ளவில்லை என்றாலும் கூட, இந்த மாதிரி வரக்கூடிய அடியார்களிடத்திலே இருந்து இந்த 4 தீட்சைகளையும் நம்மால வாங்கி கொள்ள முடியும். அப்படி வாங்கினால் நாம இந்த பிறவியில ரொம்ப சுகமா இருக்கலாம் என்பது கருத்து. அதையெல்லாம் விளக்குவதற்காகத்தான் நோக்குறு நுதலோன் சிவபெருமான் நின்னிடை விருப்பால். அங்க மேல வெள்ளையானின் மேல போறப்ப எல்லாரும் கேட்குறாங்க, யார் வர்றது, யார் வரா, யார் வரா, வெள்ளையான் மேல ஏறிக்கிட்டு வராங்களே அப்படின்னு கேட்கும்போது இந்திரன்லாம் கேட்குறான். எல்லாருமே கேட்குறாங்க, தேவ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க. நம்மவன். என் ஃப்ரெண்டு சிவபெருமான் சொல்றாரு, அவன் எனக்கு நண்பன்டா, நம்மவன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனுடைய திருவாயால் தேவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அளவில் மண்ணுலகத்திலே வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிற ஒரு பீடுடைய பெரிய ஆன்மா அது. இந்த மாதிரியெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் மூலமா சிவபிரகாச சுவாமியை விட்டு இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார் பெருமான். அதில் கடைசி வரி ரொம்ப அற்புதமான வரி. நம்பியாரூரனை சிறப்பிக்கணும்னு நினைக்கிறார். 4 வரையும் சிறப்பிச்சுக்கிட்டே வராரு. இதில் நம்பியாரூரனை சிறப்பிக்கணும்னு நினைக்கிறார். என்ன சொல்லி சிறப்பிக்கிறார் பாருங்க. காக்கரும் மதலை, மதலைன்னா குழந்தை, சின்ன சிறுவன். காக்கரும் மதலை விழுங்கிய முதலை. 2 பேர் குளிக்க போறான், சின்ன பசங்க. அதுல ஒருத்தனை முதல்ல என்ன பண்ணிடுச்சு, முழுங்கிட்டுது, உணவாக்கி கொண்டது. அதுக்கு உள்ள போயிடுச்சு. அந்த சிறுவன் உடம்பு உயிரோட உள்ள போயிட்டான். எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. கவனிங்க, இதுல என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஊருக்கு வராரு, அந்த தலத்துக்கு உள்ள சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களோடு வருகிறார். ஒரு வீட்டில் விசேஷமாக நாதஸ்வரம்லாம் வாசிச்சுக்கிட்டு பெரிய விழா நடக்குது, பூணூல் விழா. எதிர் வீட்டில் ஒரே அழுக. என் புள்ள இருந்திருந்தான்னா அவனுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு பூணூல் திருமணத்தை நடத்தியிருப்போமே,
பூணூல் அணிவித்திருப்போம் 2 அந்தண சிறுவர்கள் அப்படின்னு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு கேட்குறப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்த அந்த நேரத்தில் அங்கே எந்த ஏரியோ நீர்நிலைகளோ கிடையாது. அதுக்கு முன்னாடி இவங்க குளிக்க போன இடம் இருந்தது. அங்கே தான் அந்த முதலை வந்துச்சு. இவங்க 2 பேரும் அந்த குளத்தில் குளிக்க போனாங்க. அதில் ஒருத்தனை விழுங்கி விட்டது. அது நடந்து பல காலம் ஆயிடுச்சு. அதனால அந்த நீர்நிலையே கிடையாது. அங்க நீர்நிலையே இல்லைன்னா முதல்ல எப்படி இருக்காங்க? இவர் பாட 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 சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியா, அப்படின்னா நான் ஒரு பதிகம் பாடுறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடும்போது அந்த நீர்நிலை வருகிறது, நீர் நிரம்புகிறது. அதுக்குள்ள முதலையும் வந்துடுது. அதே முதலை கவனிங்க, அதே முதலை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவனை முழுங்கிச்சோ அதே மதலை கரையில வந்து கக்கு அப்படிங்கிறார். முதலை நீர்ல இருக்கக்கூடியது, அது கரையில ஏறி வருது, வாயை திறக்குது. நீங்க கங்கை கொண்ட சோழபுரம் போயிருக்கீங்களா? அங்க ஒரு சிங்கத்தால் வெளியில தெரியும், உள்ள இறங்கி போனா அங்க நீர்லாம் உள்ள இருக்கும். அந்த மாதிரி வாயை திறந்த உடனே படியில ஏறி வரா மாதிரி முதல்ல வாயிலிருந்து என்றைக்கு அவனை விழுங்கியதோ அன்னையிலிருந்து இன்னைக்கு எவ்வளவு வயசு இருக்குமோ அந்த வயசோட அந்த சிறுவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலிருந்து வந்தாலாம். பெரிய விஷயம் இல்லையா? சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரு கை தட்டிடுங்களேன். பெரிய விஷயம், பெரிய விஷயம். உடம்புடைய யோகிகள் தாமுற்ற சிற்றின்பம் அடங்க சரியை கிரியை யோகம் இதெல்லாம் தாண்டிய பிறகு இந்த உடம்பால் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இல்லற இன்பத்தை அறவே தவிர்த்து அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இது இந்த பாட்டில் இல்ல, வேற ஒரு உடம்புடைய யோகிகள். உடம்பு இருக்கு, ஆனால் அவர் எப்படி வாழறாங்களா? இல்லறம்லாம் வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்காங்களா? சீவன் முத்தராக இருக்கிறார்கள், இறைவனுக்கு நிகரானவர்களாக இருக்கிறார்கள், இறைவன் திருவடிக்கு ஆளாக வேண்டியவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் சீவன் முத்தர்னு பேரு. இந்த ஆன்மா வெறும் மனித உடம்போடு இல்லாமல் உள்ளே சிவமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். அப்படி இருக்கணும் நம்மெல்லாம். உடம்புடைய யோகிகள் தாமுற்ற சிற்றின்பம் அடங்க, இல்லறத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு குழந்தைங்களை எல்லாம் பெற்றெடுத்துட்டு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்சார சாகரம் இருக்குல்ல, இதையெல்லாம் விட்டு வனவாசம் செய்து யோகிகளாக மாறி இல்லற இன்பத்தை எல்லாம் அறவே விட்ட பிறகு யோகிகளாக மாறி சிற்றின்பம் அடங்க தம் பேரின்பத்து ஆக்கின் அப்படின்னு திருக்களிற்றுப்படியார்ல ஒரு வரி உண்டு. அந்த மாதிரி இருந்தவர் தான், அந்த மாதிரி இருந்த ஆன்மாக்கள் எல்லாம் நம்ம நம்பியார் போல நிச்சயமாக கைலாயத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு ஆன்மாக்கள். அப்புறம் இன்னொன்று பாருங்களேன், திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்றது இது, காணும் கரணங்கள் எல்லாம். கரணம்னா உறுப்புன்னு அர்த்தம், ஒரு பொருள்னு அர்த்தம். எதை பார்த்தாலும் கடவுள் ஞாபகம் வரணும். எதை பார்த்தாலும், ஏதாவது ஒரு கண்ணை பார்த்தாலோ அல்லது முகத்தை பார்த்தாலோ அல்லது கரத்தை பார்த்தாலோ ஏதோ ஒன்று அவங்க பேசுறத கேட்டாலோ நமக்கு எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளினுடைய நினைவு வர வேண்டும். அதான் அங்க சொல்றார், காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என
பேணும் அடியார். உலகத்துக்குள்ளெல்லாம் சிவத்தையே பார்க்கிற ஒரு தன்மை, அவர்களாம் அடியார்கள். இது சொல்றது நம்ம திருவாசகத்துல பண்டாய நான்மறைங்கிற நூல்ல அந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு 2 வரி. இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால தான் நம்பியார் ஊரர் எங்க போனாரு? கைலாயத்துக்கு திரும்ப போனார். எதையும் பார்க்கிறதையெல்லாம், காண்பதையெல்லாம், நோக்குவதையெல்லாம், பார்க்கறதுங்கிறது வேற, காண்பதுங்கிறது வேற, நோக்குவதுங்கிறது வேற. நோக்குவது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சிவத்தை பார்க்கிறோம் என்று அர்த்தம். ஏன்னா உலகம் பூராவும் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கான். அவங்களுக்குள்ளெல்லாம் இருக்கான். எறும்புக்குள்ள இருக்கான், யானைக்குள்ள இருக்கான், சிங்கத்துக்குள்ள இருக்கான். நீங்க எதை பார்த்தாலும், இப்ப சிங்கத்தை பார்க்குறோன்னு வைங்களேன், காட்டுக்கு போய் நம்மளாம் பார்க்க முடியாது. கண்காட்சியில் பார்க்குறப்ப ஒரு சிங்கத்தை வச்சிருக்கான்னு வைங்களேன், சிங்கத்தை பார்த்த உடனே உமையம்மை ஞாபகம் வரும். உமையம்மை ஞாபகம் வந்த உடனே எங்க கொண்டு விட்டுறது? சிவபெருமான் கிட்ட மனசு. இப்படி எதை பார்த்தாலும், ஒரு காளை மாடு வருது அப்படின்னா இது எல்லாம் அல்ல சிவபரம்பொருளுடைய ஊர்தி அல்லவா? அப்படி பெருமக்களே, ஒன்னே சொல்லிடுறாங்க. இந்த வயல்ல நெல் விதையெல்லாம் விதைச்ச உடனே அறுவடைக்கு தயாராகி அப்படி நிற்குதில்ல, எது? அரிசி, நெல். அந்த நெல்லுக்குள்ள என்ன இருக்கு? அரிசி இருக்கு. அரின்னா திருமால்னு சொல்லுவாங்க. அரிங்கிற வார்த்தைக்கு கூட இன்னொரு பொருள் சிவம். சி என்றாலும் சிவம்தான். அரிசின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, அதை சொல்றோம்ல நம்ம. அந்த அரிசியை வச்சு நம்ம இலையிலையோ தட்டிலையோ சாப்பிட்றோம்ல. சாப்பிடும் பொழுது அரிசி, நெல் பயிர் வளர்ந்து கொண்டே இருக்கிற பொழுது அதை தொட்டா அதுக்கு தெரியும். ஓரறிவு உடைய உயிர், ஒரே ஒரு அறிவு தான். தொட்டா புரியும் அவருக்கு, நம்மளை இவங்க தொடுறாங்க அப்படின்னு. பேச தெரியாது, அழத் தெரியாது, சிரிக்க தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எந்த ஓரு அறிவுடைய உயிராக இருந்தாலும் சரி, 6 அறிவுடைய மனிதனாக இருந்தாலும் சரி, எங்க போய் சேரணும்? இறைவனுடைய திருவடிக்கு ஆளாக வேண்டும் என்பது கருத்து. அப்ப அரிசி அதுக்கு தான் வந்திருக்கு. சாப்பிடறதுக்கெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், அதுக்கு தான் வந்திருக்கு. அந்த அரிசியை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடும்போது அது சோறா இலையிலையோ தட்டிலையோ வச்சிருக்கோம்ல, ஒரு பருக்கைய கூட கீழே விடக்கூடாது. கீழே அழுக்குல விழுந்தா கூட எடுத்து வாயில போட்டுக்கணும். அதுக்காக தான் அது பிறந்திருக்கு. அது நிகழ்ந்து விடுமானால் அந்த உயிர் எங்க போயிடும்? கைலாயத்துக்கு போயிடும் என்பது கருத்து. அதனால அரிசிக்கு அந்த பேற்றை நாம் வழங்க வேண்டும் என்றால், ஒரு அரிசியை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? வீணாக்க கூடாது. நான் அப்படிதான். இந்த அரிசி நீங்க கிச்சன் மேடையில் அங்கங்கே இறஞ்சி கிடக்கும், இங்க போடும்போது அதை கூட நான் விட மாட்டேன், எடுத்து போட்டுருவேன். நீ போ, கைலாயத்தான் திருவடிக்கு நீ போகணும்ப்பா அப்படின்னு போட்டு தின்னுடுவான், முழுங்கிடுவான். சாப்பிடும்போது இறைஞ்சா கூட, அழுக்கில் விழுந்தால் கூட அந்த அரிசியை நம்ம என்ன பண்ணோம்? எடுத்து நாம உண்டு விட்டோம் என்றால் அதுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சாச்சு இல்ல. அப்ப இறைவன் இதை பார்த்து கொண்டே இருப்பான். அவனுக்கு பேர் கண்காணி. கண்காணித்து கொண்டே இருப்பான். ஓரறிவுடைய உயிர்கள் நம்முடைய திருவடிக்கு வரணுங்கிறதுக்காக இவன் அதெல்லாம் பார்த்து செய்யறான. சரி இவனை சீக்கிரமா நம்ம திருவடிக்கு ஆளாக்கி கொள்வோம் அப்படின்னு பெருமான் நினைப்பான். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அழுக்கில் விழுந்துருச்சு அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போறதெல்லாம் என்ன தெரியுங்களா? அந்த அரிசி அது ஓரறிவுடைய உயிர் தான், தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த அரிசிக்கெல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, போன பிறவியில அது சரியான புண்ணியத்தை தேடி இருக்காது என்பது பொருள். அதனால்தான் அதை கீழே கொண்டு கொட்டுறோம்
கவனிங்க, இந்த சாப்பாடு செஞ்ச உடனே சமைச்ச உடனே உருண்டையா உருட்டி கொஞ்சம் பருப்பெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போய் ஒரு தட்டுல வச்சு யாருக்கு கொடுக்கணும்? காக்காய்க்கு கொடுக்கணும். கொடுத்தோம்னு அதை கண்காணிக்கிறான் பெருமான். ஓ, ரெண்டறிவுடைய உயிர்களுக்காக அதுங்களுக்கெல்லாம் கூட இவன் என்னமோ செய்யறானா? சரி, இந்த ஆன்மாவை நம்ம கூட்டு வாழ்க்கையில் இவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன என்பதற்காக சொல்ல வருகிறேன். ஒன்று சொல்லி இதை நம்ம நிறைவு செய்யலாம். எதை பார்த்தாலும் சிவமாகவே நினைக்க வேண்டும். நீங்க எந்த சினிமா பாட்டை கேட்டா கூட அதுலயும் ஒரு சிவம் இருப்பான். எல்லாத்துலயும் அவன் இருக்கான். அவனை தான் நினைக்கணும். ஓ, இதுக்கா இதை அந்த பாட்டை கேட்ட உடனே நமக்கு சிவன் நினைவு வர வேண்டும். அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். காதலா காதலா காதலால் என்னமோ அந்த பாட்டில் வரும். காதலால் ரசிக்கிறேன் ஒரு பாட்டு இருக்குன்னு வைங்களேன். காதல்ங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது, அருமையான வார்த்தை. உடையாள் நடுவுள் நீ இருத்தி உடையாள் உந்தன் நடுவிருக்கும் பாட்டு இருக்குல்ல மாணிக்க வாசகர். நீ உமையம்மைய மனசுக்குள்ள வச்சிருக்க பெருமாள், அவ மனசுல நீ இருக்கிற. அடியார் வேண்டார் மாணிக்க வாசகர், நீங்க ரெண்டு பேரும் என் மனசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நான் அடியார் நடுவுக்குள்ளே வந்து விடுவேன். நான் இப்ப இருக்கிறது அடியார்கள் நடுவில் தான் இருக்கிறேன். நான் அடியவனோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அடியார்கள் நடுவில் பெருமான் என்னை இருக்க வைத்து பார்க்கிறான். அப்ப அவன் கண்காணிப்பான். ஓ, அடியாருக்கு நடுவில் இவன் வந்துட்டான், இந்த ஆன்மாவை நம்ம கூப்பிட்டுக்க வேண்டிதான், மேலும் பிறவியெல்லாம் கொடுக்க கூடாது என்று ஒரு முடிவு பண்ணி அவன் அழைத்து கொள்ள தயாராவான். அந்த மாதிரியான இடம், அந்த மாதிரியான அடியார்கள் நீங்கள்லாம். அதுக்காக சொல்ல வரேன், இந்த இடமே அவ்வளவு ஒரு புண்ணியமான இடம் அது. சரி, நாட்டார் அறிய உலகத்தாரெல்லாம் அறியும்படியாக அப்படின்னு அர்த்தம். முன்னாளில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதுல ஒரு நன்னாள் ஐம்படையின் பூட்டு ஆர் மார்பில். ஐம்படைங்கிறது அந்த பூநூல், அதை பூட்டி வச்சிருப்பாங்கல்ல, பூநூலை பூட்டி வைத்திருப்பதால் அதுக்கு பேர் பூநூல், பூணுகின்ற நூல். அதான் ஐம்படையின் பூட்டு ஆர் மார்பில் அணிந்து கொண்டிருந்த சிறுவன், சிறிய சின்னஞ்சிறுவன், மறைப்புதல்வன், வேதம் ஓதக்கூடிய குலத்திலே இருந்த ஒரு அந்தன சிறுவன். மறைப்புதல்வன் தன்னை அவிநாசியில புக்கொழியூர், ஊர் பேர் புக்கொழியூர், கோயில் பேரு அவிநாசி அப்பர். அவிநாசி அப்பர்னு பேர் அங்க இருக்கிற பெருமானுக்கு. அங்கதான் வராரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். புக்கொழியூர் புகுந்தார், புக்கொழியூர் தாழ் தாமரை நீர்மடுவின் கண். புக்கொழியூர் இருக்கு, அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த புக்கொழியூர்ல தான் ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அது சொல்றார் புக்கொழியூர், இது சொல்றது சேர்க்கிறார். புக்கொழியூர் அங்க நிறைய தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும்படியான ஒரு நீர், அந்த சூழ்ந்திருக்கிற ஒரு ஏரி, ஒரு குளம், நீர்நிலை, எது வேணா வச்சுங்க. புக்கொழியூர் அங்க தாழ் தாமரை நீர்மடுவின்கண், இலையாகவும் செந்தாமரை மலர்களாகவும் பூத்து கிடந்த அந்த நீர்நிலை. நீர்மடுவின்கண், நீர்மடுன்னா நீர் தேங்கி இருக்கிற நீர்மடு. அதுல தனி மா முதலை, ஒரு பெரிய முதலை, தனித்துவம் வாய்ந்த ஒரு முதலை என்ன பண்ணிச்சு அந்த சிறுவனை? தனி மா முதலை முழுங்கிடுச்சுல்ல, அது சொல்ல வர்றார். தனி மா முதலை, அது என்ன மா முதலை? திரும்ப இதே முதலைய தான் நம்பியாரூரர் கூப்பிட போறாரு. அப்படி கூப்பிடுற போது அது வந்தே தீரும், வேற வழி கிடையாது, எங்க இருந்தாலும் அங்க வரணும். அதாங்க தனி மா முதலை
வாய் நின்று மீட்டார். யாரு? நம்பியாரூரர். அந்த மீட்டார் கடலே அவருடைய திருவடிகள். நம்பியாரூரன் திருவடிகளை சேக்கிழார் சொல்றார், வணங்குகிறேன். மீட்டார் கடலே, வணங்க கூட வேண்டாம், நினைவாரை. இங்க இருக்குல்ல நால்வர் பெருமக்கள் படம் இருக்குல்ல, அதுல சுந்தரமூர்த்தி சாமிகள் படம் இருக்குல்ல, அதுல திருவடி தெரியுதுல்ல, அந்த திருவடியை கடல், அந்த திருவடியை நினைவாரை. இங்க பார்த்துட்டீங்கல்ல, வீட்டுக்கு போய் ஒரு கணம் ஞானசம்பந்தருடைய திருவடி இப்படி இருந்துச்சு, திருநாவுக்கரசருடைய திருவடி இப்படி இருந்துச்சு, சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடி, நம்பியாரூருடைய திருவடி இப்படி இருந்துச்சு, மாணிக்க வாசகருடைய திருவடி இப்படி இருந்துச்சு அப்படின்னு நினைச்சு பார்க்கிறோம்ல. நினைத்தாலே மீட்டார் கடலே, நம்பியாரூருடைய திருவடிகளையே நினைவாரை. ஒன்றும் பண்ண வேண்டாம், மனசுல எந்த மாசும் இல்லாமல் நால்வர் பெருமக்களுடைய திருவடிகளை நினைக்கிறவங்களை மீளா வழியில் மீட்பனவே. மீளா வழின்னா எனக்கெல்லாம் மீளா வழி, போயிட்டே இருக்க வேண்டிதான். 84 லட்சம் பிறவிகள் உண்டு, அதுல எத்தனை பிறவி எடுத்தோம்னு தெரியாது, இனிமேல் எத்தனை பிறவி எடுக்க போறோம்னு தெரியாது. அந்த வழியிலேயே போயிட்டு இருக்க வேண்டிதான். அந்த மீளா வழியில் இறைவன், எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலே சுந்தரமூர்த்தி சாமிகளினுடைய நம்பியாரூருடைய திருவடிகளை நாம் ஒரு கணம் நினைத்தால் போதும். மீளா வழியில் அந்த வழியில வந்து, எப்பா நீ பிறந்ததெல்லாம் போதும், மரணம் இல்லாத பெருவாழ்வை உனக்கு நல்கினோம், திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போய் இறைவன் தன்னுடைய இல்ல சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருவடிகளை நாம் நினைக்கிற பொழுது நம்முடைய ஆன்மா எங்க சென்று கரையேறும்? எல்லாம் வல்ல கைலாயத்தான் திருவடியிலே சென்று நம்முடைய ஆன்மாக்களும் சேர்ந்து பேரின்பத்தில் திளைத்த வண்ணமாக இருக்கும். இதையெல்லாம் சொல்றது சேக்கர் சொல்றது. இதையெல்லாம் சுந்தரமூர்த்தி சாமி 15வது பாடலுக்காக சொல்ல வேண்டிய கருத்துக்கள். மணி 8 ஆயிடுச்சுங்க, அடுத்ததுல சொல்லட்டுமா? நல்லது. பாட்ட பாருங்களேன். 16வது பாடல் கவனிங்க. முதல்ல திருஞான சம்பந்தர்கிட்ட, அடுத்தது திருநாவுக்கரசர்கிட்ட, அடுத்தது சுந்தரமூர்த்தி சாமிகள்கிட்ட, அடுத்தது மாணிக்க வாசகர்கிட்ட வரிசையா பாடிக்கிட்டே போவார். இந்த 4 வருதும் ஒரு தடவை முடிஞ்ச உடனே திருப்பி 2வதா அடுத்த 4 வரிசையா. இப்ப நம்ம 16வது பாடல் 4 நாளா பார்த்துட்டு வந்து 4 நாளா 4 16வது பாடல்ல இருக்கும். மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகரை பத்தி பாட வந்தாலே பாடிக்கிட்டே போவார், பெருசா இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்துருக்கோம். இது மாணிக்க வாசகரை பற்றி பாட வரும்போது எல்லா அடியார்களையும் கொண்டாந்து அதில் போட்டு வைக்கிறார். ஒரு அடியாராக சொல்லிக்கிட்டு இருக்கணும். நம்ம ஒரு நாளில் முடியாது பேசி. இப்போ கூட நான் அம்பியாரூரை பற்றி சொல்ல வந்த பாடலில் உள்ள விளக்கத்தை லேசாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். நிறைய இருக்குது அதில் விஷயங்கள். 16வது பாடல் மாணிக்க வாசகரை பற்றி எல்லாம் வல்ல பெருமானை நினைந்தபடியே சிவபிரகாச சுவாமிகள் பாடுகிறார். சிவபிரகாசர்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க? இறைவன் திருவடியில இருக்காங்க. 4 வரையும் இப்படி நினைச்சிருக்காரு. சரி, இவன் நம்ம நல்ல அடியார்களை எல்லாம் 4 வரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கானா அப்படின்னு நினைச்சு எல்லாம் வல்ல பெருமான் அவரையும் எங்க கூப்பிட்டுருப்பாரு? கைலாயத்துக்கே கூப்பிட்டுருப்பார். கண்டிப்பா அங்கதான் இருப்பார். நம்ம போனா அங்க போய் இவங்களை எல்லாம் பார்க்கலாம். அவங்களோட அளவலாவி பெரிய மகிழ்ச்சியில இன்பத்துல திளைக்கலாம். பாட்டு பாருங்க. வலம் மழு உயரிய, மழு வலது பக்கத்துல வச்சிருக்காராம், இடது பக்கத்துல என்ன வச்சிருக்காரு? கையில மான் வச்சிருப்பாரு. இடது பக்கம் யாருக்குரியது? உமையம்மைக்குரியது. வலது பக்கம் யாருக்குரியது? சிவனுக்குரியது. அவரு மழு வச்சிருக்காரு. எதுக்கு? இந்த உலகத்தில் அல்லது அந்த சராசரங்களில் எந்த தீயனவும் நடந்து விடக்கூடாது என்பதற்காக மழு. எல்லாரையும் அழிக்கிறதுக்காக இல்ல,
அதான் வலம் மழு உயரிய நலம் மலி கங்கை நதி தலை சேர்ந்த. புரியுதா? கங்கையை தலையிலே சேர்த்திருக்கிறார். நலம்மலி கங்கை. நல் கருணை கடல் முகந்து. கருணை கடல் யாரு? எல்லாம் வல்ல சிவம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கருணையே வடிவானவன், அன்பே வடிவானவன். அதனால்தான் அன்பே சிவம், கருணையே சிவம், நல்ல அறிவே சிவம். சிவம் வேறு அன்பு வேறு அல்ல. நற்கருணைக்கடல் முகந்து. கருணைக்கடலாக இருக்கிற சிவபெருமான். சிவபெருமான் தான் கடல். அதுக்கு முன்னாடி பாட்டு சொல்லிடுறேன். முகந்து உலகு உவப்ப, உலகமெல்லாம் மகிழ்ச்சி அடையும்படியாக. உகந்த, அதுல ஒரு சந்தோஷப்படும்படியா. மகிழ்தல் நம்ம சந்தோஷமா இருக்கிறது. மகிழ்தல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம சந்தோஷமா இருக்கிறது. மகிழ்வித்தல், எல்லாரையும் சந்தோஷமா இருக்க வைக்கிறது நம்மளால முடிகிற வரைக்கும். அப்புறம் மகிழ்வித்து மகிழ்தல் சொல்றாங்கல்ல. மகிழ்தல், மகிழ்வித்தல், மகிழ்வித்து மகிழ்தல் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து அறிவு தெளிந்த நாள் முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தொடர் உண்டு என்றால் அது இதுதான். மகிழ்தல், மகிழ்வித்தல், மகிழ்வித்து மகிழ்தல். முதல்ல சந்தோஷப்படுவோம், அப்புறம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். அப்புறம் எல்லாரும் நம்மளால சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு நினைக்க கூடாதான். எல்லோரையும் நம்மால் சந்தோஷப்படுத்துவதற்கு இறைவன் திருவருள் நமக்கு கிடைத்ததே. நான் சந்தோஷப்படுத்தல, இறைவன் என்னை ஒரு கருவியாக்கி கொண்டு என்னை தவிர மற்றவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலையை ஒரு கருவியாக்கி கொண்டு பெருமான் செய்கிறானே. எல்லாரும் அதுக்கு சந்தோஷமா இருக்காங்களே என்று அதை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறது. நாமளே சந்தோஷமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா மற்றவங்க சந்தோஷத்தை இறைவன் திருவருளால் நம்மளையே செய்ய வச்சுட்டானேன்னு நினைச்சு அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. எல்லாரையும் சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு மகிழ்ச்சி. அதான் மகிழ்வித்து மகிழ்தல். இது சாதாரண தொடர் கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடித்தாக வேண்டிய ஒரு அற்புதமான தொடர். சரி, உலகு உவப்ப உகந்த. உகந்தன்னா மேலேறியன்னு அர்த்தம். ஏன் அதுக்கு அப்படி அர்த்தம்னா பின்னாடி சொல்லலாம். உலகு உவப்ப உகந்த மாணிக்க வாசகன் எனும் ஒரு மாமழை மேகம். மழைன்னா மேகம்னு அர்த்தம். ஒரு மாமழை பொழிந்த, பெரிய மழை ஒன்று பெஞ்சுது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷமா அது பெய்யுதான். மழை பெஞ்சா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. வண்டியில் போயிட்டே இருக்கிறப்ப சில சமயம் மழை வந்துடும். எல்லாரும் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு இறங்கிடுவாங்க. நான் இறங்குறதே கிடையாது. அதுவும் நீங்கள் மழை பெய்யறப்ப சும்மா நின்று பார்த்தீங்கன்னா அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் போய் வண்டியில் போகிறப்ப அந்த நீர்த்துளிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேகமாக நம்ம மேலே வந்து அடிக்கும். அதுல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சார் நின்றுட்டு போங்க சார்மா, நான் பாட்டு காதில் விடாத மாதிரி போயிட்டே இருப்பேன். அது அவ்வளவு இன்பம் தரக்கூடியது. ஏன்னா இயற்கை தருவதல்லவா, அதை அனுபவிக்கணும். வேற ஒன்றும் இல்லை. ரோட்லேயும் யாரும் இருக்க மாட்டான். வண்டியை நிறுத்திட்டு ரோடு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். நினைச்சு பாருங்களேன் ஒரு தடவை. மழை பெஞ்சா வீட்டிலேருந்து உள்ளே ஓடிடக்கூடாது. வெளியில் வந்து நின்று கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரமாவது நனையணும். ஏன் தெரியுங்களா?
இயற்கை தரக்கூடியது என்றாலே அவன் வானமாகவும் இருக்கிறான், ஆகாயமா பூமியாகவும் இருக்கிறான், நடுவிலே காற்றாகவும் இருக்கிறான், நீராகவும் இருக்கிறான், நெருப்பாகவும் இருக்கிறான் அல்லவா? அப்ப நீரா இருக்கிறவன் யாரு? சிவபெருமான். அவன் தானே மழை துளியா வரான் அப்படின்னு குளிக்கணும், அங்க போய் நிக்கணும். சும்மா பால்கள் நின்னா கூட போதும், பெரிய விஷயம். இயற்கை வழங்குகிற ஒன்றை எதுவா இருந்தாலும் சரி அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி அதையும் கண்காணிக்கிறான் பெருமான். ஓ, மழையில நான் தான் வரேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மாவை ஈடேற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அந்த அருளை பெருமான் வழங்குவான் என்பது கருத்து. திருவாசகம் மாணிக்க வாசகன் எனும் ஒரு மாமழை பொழிந்த, யார் பொழிந்தா? திருவாசகம் என்னும் பெருநீர் ஒழுகி. ஒழிச்சா அது அப்படியே விட்டுல, ஓதுவார். அது யாரு தினந்தோறும் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ படிச்சாலே போதும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இதை நான் சொல்லி நீங்க கேட்கறத விட நம்ம திருநன ஐயா வந்தார்ல, இந்த வரிகளை அவர் சொல்லும்போது கேட்கணும். ஏன்னா சொல்ல முடியல என்னால். 237 கோயிலுக்காக இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா அலைஞ்சிட்டு கிடக்குன்னா சிவபெருமான் அவர் பின்னாடியே நின்றுக்கிட்டே இருப்பார்ல. அவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது, இப்போ நான் சொல்கிறத விட அவர் சொல்லும்போது கேட்டாக்கா அந்த 237 கோயில்லையும் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனுடைய அருளை நமக்கு வழங்க மாட்டானா? அதான் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் வாயின்னு சொல்லக்கூடாது, கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் திருவாயிலிருந்து அருள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் இருக்குல்ல, அது நாம சாதாரண ஆள் தான், ஆனால் நம்மை ஈடேற்றிவிடும் என்பது கருத்து. ஓதுவார் மனம் என்னும், அதனை ஓதக்கூடியவர்கள். இப்ப நான் நமச்சிவாய வாழ்க, இது ஓதுதல் இல்ல. ஓதுதல்னா இது பாடுதல் தான். படித்தல், யார் சொல்றதையாவது கேட்டல், பாடுதல், ஓதுதல். ஓதுதல் கடைசி. ஓதுதல் என்ன தெரியுங்களா? உலகையெல்லாம் மறந்து நம்மை எல்லாம் மறந்து நமச்சிவாய வாழ்க சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதுக்கு பேர் ஓதுதல்னு பேரு. மனசார ஓதுதல். மனசு என்ன நினைக்குதோ அது வாயில கொண்டாடுறது, வாயில என்ன கொண்டு வருகிறோமோ எல்லாரும் கேட்கறது. அப்ப 3 மடங்கு நமக்கு 3 கோணத்துல அதெல்லாம் நமக்கு சேரும் என்பது கருத்து. ஓதுவார் மனமெனும் ஒன் குளம் புகுந்து, முதல்ல கடல் சொன்னார்ல, அப்புறம் மேகம்னு சொன்னார்ல, இப்ப ஒன் குளம்னு சொல்றாரு. படிப்படியா வர்றாரு பாருங்க. ஒன் குளம் புகுந்து நா எனும் மதுகில், நா எனும் மதகில் கடந்து, நா எனும் மதகில் நடந்து, கேட்போர் செவியனும் மடையில் செவ்விதின் செல்லா. போகுதான், செல்லான்னா இங்க போகுதுன்னு அர்த்தம். செல்கிறது, எதிர்மறை பெயரச்சம்னு பேர் இருக்கு. உளம் செல்லா உளம், உளம் எனும் நிலம் புக. உள்ள இருக்கிறது உள்ளம், வெளியில இருக்கிறது நிலம், வயல் நிலம். கடல், மழை, மேகம், அப்புறம் ஒன்குளம், அது பிறகு மதங்கள்லாம் திறந்து விட்டு அப்படி வர்றது.
அப்புறம் எங்க வருதான், உளம் எனும் நிலம், அது நிலத்துக்கு போய் சேருது, வயலுக்கு. நிலம்னா இங்க வயல்னு அர்த்தம், பயிர் செய்கின்ற வயல். அந்த வயலுக்குள்ள போச்சான். உளமெனும் நிலம் புக. அப்புறம் அதுல விதை விதைக்கிறோம்ல, நெல்லை விதைக்கிறோம்ல. ஊன்றிய அன்பாம் வித்தில், அன்புங்கிற விதைய போடணுமா உளம்ங்கிற நிலத்துல அப்படின்னு சொல்றாரு. ஊன்றிய, அப்படி பயிர் தெளிக்கிறாங்கல்ல, அது போய் சேத்துல ஊன்றிக்கும். அதான் ஊன்றிய. உள்ளத்தை நினைச்சா அன்பு, வயலை நினைச்சா வித்து, அவ்வளவுதான். ஊன்றிய அன்பாம் வித்தில், வித்துன்னா விதைன்னு அர்த்தம், எதையாவது வித்துடுறதுன்னு அர்த்தம் இல்ல. வித்தில் விதையில், ஒரு விதையிலையும் நிறைய நெற்கதிர்களா வந்து நிற்கும். ஒரு நெல்லை விதை வச்சோம்னா அது வளர்ந்து வருகிற பொழுது ஒரு நெல்லே பல நெல்களாக மாறும். ஒரு நெல்லை விதைச்சா ஒரு 100 நெல் வருதுன்னு வைங்களேன், அப்படின்னு அர்த்தம் இருக்கு. உளமெனும் நிலம் புக ஊன்றிய அன்பாம் வித்தில், விதையில். சிவமெனும், அந்த விதையில எது வருது, இதுல நெல் வருது அறுவடையில். ஆனா உள்ளம்ங்கிற நிலத்துல விளைச்ச அன்பு விதை விதைச்சு, பேரன்பை விதைச்சு வளர்ந்து வருகிற பொழுது எது வருமா, சிவமே வருவான். எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தின்பால் அன்பு செலுத்துகிறோம். பெருமக்களே, நான் வந்து மசூதியை தாண்டி போனா கூட இதுல பெருமான் தான் இருக்கிறான் என்று வணங்குவேன். உலகலாம் உணர்ந்து உய்ய அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போயிடுறது. அங்க சிலுவை சர்ச்சு, அது தாண்டி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் அங்கேயும் நம்முடைய பெருமான் தான் இருக்கிறான். அதை வெறுக்கிறதே கிடையாது. எதையுமே நம்ம வெறுக்கவே கூடாது. ஆனால் ஞான சம்பந்தர்லாம் பாடியிருக்காரு, ராவணனை பத்தி பாடி அடிமுடி தேடி அதெல்லாம் சொல்லி சமணம் பௌத்தத்தை எல்லாம் சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா அவர்களை வெறுப்பதற்காக சொல்லப்பட்டதல்ல, பின்னவா அவர்களையும் விரும்ப தெரிந்து கொள், அவ்வளவுதான். திருநாவுக்கரசரை சமண சமயத்துக்குள்ள அவராவா போனாரு, அவரை போக வச்சவன் யாரு, எல்லாம் வல்ல பெருமான். ஏன் போய் அங்க ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வரட்டும், வந்து திலகவதியார் காலில் விட்டோம், உழுந்த உடனே அவர் விபூதி வைப்பாங்கல்ல, அப்ப அந்த சூளை நோய் போயிடும். அதுக்கு பிறகு கோயிலுக்கு போன உடனே அப்பதான் பாட்டு பாடுறதுக்குள்ள சிந்தனையே வரும். இதையெல்லாம் நம்ம உணர்ந்து 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 நெகிழ்ந்து 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 வள்ளலார் பாடுற மாதிரி அப்படி நினைக்கணும். இதெல்லாம் ஊன்றிய அன்பாம் வித்தில் சிவம் எனும், முளைச்சு வருதான், சிவமா வருதான், மென்முளையா வருதான். முளைன்னா கொஞ்சம் முளை விட்டு வருது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நெல் முளைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விடும் இல்லவா, அதை சொல்றாருங்க. சிவம் எனும் மென்முளை தோன்றி, முளைச்சு வருதான், வளர்ந்து, நெல் பயிர் வளர்ந்து பயிராயிடுது. இங்க உள்ளத்துக்குள்ள அன்பு வளர்ந்து அது பெருசாயிடுது. கருணை மலர்ந்து, நாம் எல்லோரிடத்திலும் கருணையாக நம்மளால எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருக்கிறதுங்கிறது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இந்த ஆன்மா இப்படி எல்லாம் இருக்குதப்பா என்று எல்லாம் வல்ல சிவபரம்பொருளினுடைய அருள் கருணை நம்மேல் படும் என்பது கருத்து. சிவமெனும் மென்முளை தோன்றி வளர்ந்து கடைசியா கருணையாக தலை சாயும். கருணை மலர்ந்து, முதல்ல அரும்பா இருக்கு, அதுக்கு பிறகு மலராகுது, அதுக்கு பிறகு காயாகுது, அதுக்கு பிறகு கனிந்த பழமாக்கி விடுகிறது அல்லவா. அது மாதிரி நம்ம ஆன்மா ஆயிடும். பிறந்தோம்,
என்னமோ வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பூ முதல்ல வரும்போது அரும்பா வரும், அது மாதிரி தான் இருக்கும் சின்னஞ்சிறு வயசில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளரும்போது பெரியவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நாம் நடந்தோம்னா அதுவே மலராகிறது, அதுவே காயாகிறது, அதுவே கனியாகிறது. அதுபோல நம்முடைய ஆன்மாவும் கனிந்து இந்த உலகத்திலே இருக்கும். அதை பெருமான் காண்பான், அவனிடத்திலே நம்மை அழைத்துக் கொள்வான் என்ற கருத்தில் வர்றதுதான் அதெல்லாம். வளர்ந்து கருணை, இறைவன் கருணை மலர்ந்து விளங்குரு முத்தி, மெய் விளங்குரு முத்தி. அது என்னங்க அது? விளங்குரு முத்தி முடிஞ்சிச்சா? மெய்ப்பயன் தருமே. நீங்க சொல்லுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்கன்னா அந்த பையனை எனக்கு வந்து சேர்ந்துருங்கிறதுக்காக தான். மெய்ப்பயன் தருமே என்ன தெரியுங்களா? அதில் சொல்ல வராரு, சிவம்ங்கிறது கருணை கடலா இருக்கான். கவனிங்க, சாதாரணமாக நீங்கள் உலகியல் ரீதியாக நினச்சி பார்க்குறப்ப அங்கே கடல்னா அரபிக்கடல் என்னமோ வங்காள பெரிய எல்லாம் கடல்லாம் இருக்குல்ல, கடல் நிறைய தண்ணி. இந்த கரையில் நின்றுட்டு பார்த்தா அந்த கரையெல்லாம் பார்க்க முடியாது, எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும் கடல். நீங்கள் காலையில் ஒரு 5:30 மணிக்குள்ள 6 மணிக்கு கிட்ட உள்ளே அங்கே போய் நின்றீங்கன்னா கடல்லேருந்து என்ன வரும்? கதிர்கள் இல்லாத சிவந்த சூரியன் எழுந்து வரும். அதுதான் மழு இவர் வச்சிருக்கிறது. உலகிற்கு ஒளி தர வருவது எது? உதய சூரியன், உதயமாகிற சூரியன். ஏதோ கடல்லேருந்து அப்படியே வர அப்பளுக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதுதான் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவது. அதுபோல இந்த உலகத்தில் இருளை அகற்றுவதற்காக, தீயவைகளை அகற்றுவதற்காக சூரியன் போல இருக்கிற மழுவை ஏந்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வர்றார். அதாங்க கடல் சூரியன் வரணும், அந்த சூடு கடலுக்குள்ள இறங்கணும். இறங்கினதுக்கு பிறகு அது என்ன ஆகணும்? ஆவியாக மாறணும். ஆவியாக மாறிய பிறகு அது எப்படி ஆகும்? வெள்ளை மேகமாகும். வெள்ளை மேகமும் காத்துல அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப கார் மேகமாக மாறும். கார் மேகமாக மாறிவிட்டது என்றால் என்ன அர்த்தம்? அது எங்கேயோ போய் மழைய பொழிய போகிறது என்று அர்த்தம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சுல்ல, எங்கேயுமே சூரியனே பார்க்க முடியாது, ஒரே கருப்பா இருக்கும் வானம் எல்லாம். பார்த்தீங்கன்னா நீல நிற வானம் எப்படி ஆயிடும்? கருப்பா இருக்கும். பெரிய மழை வரப்போறதுன்னு செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஊத்துன்னு ஊத்திக்கிட்டே இருக்கும். மழை பொழிதல் அளவுக்கு மீறி பெஞ்சிச்சு. நாங்கள் வீட்டை விட்டு கீழே வெளியில் இறங்கி வரவே முடியாது. நல்ல வேளையா வீட்டுக்குள்ளே வரல. ஆனால் ரொம்ப பேர் வீட்டுக்குள்ளே, இன்னும் சொல்ல போனால் நந்தனத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ளேயே தண்ணி ஓடுது, டிவியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. இயற்கை தரக்கூடிய ஒரு, எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கோ அங்கெல்லாம் அந்த இடத்துல ஏறி இருந்திருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் பெரிய கட்டடத்தை கட்டி வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வழியாக தான் என்ன ஆகும்? தண்ணி போவோம். வேற வழி. எனக்கு வீடு வேணும்னா சரியான இடத்துல வீடு கட்டணும். ஏரியில் இப்போ ஏரி இல்லை, தண்ணி இல்லை, அதனால கட்டி விட்டீங்க. ஆனால் மழை பெஞ்சா அங்கே நிற்கும்ல தண்ணி. நிற்கிறது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள முதல் கிரவுண்ட் ஃப்ளோரில் நுழையும். அது மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக பெஞ்சதுன்னா முதல் தளத்துக்குள்ளேயே மழை இந்த பக்கமாக பூந்து அப்படி போவோம். எல்லாம் மனிதர்களுடைய 6வது அறிவை பயன்படுத்தாமையினாலே வந்திருக்கிற தொந்தரவுகள், இதெல்லாம் தொல்லைகள். இப்போ மழை பெஞ்சாச்சுங்களா? மழை பெஞ்ச உடனே எந்தெந்த இடமெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்கி வைத்துள்ளார்களோ அந்த இடத்துலலாம் என்ன ஆகும்? நீர் நிரம்பும். மழை நீர் நிரம்பும். பெருமக்களே, நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா டெரஸ் இருந்துச்சுன்னா மழை இந்த மாதிரி பெய்கிறப்ப ஒரு அண்டாவை கொண்டு போய் அங்கே வச்சிடணும். அந்த தண்ணியை பிடிக்கணும், அந்த தண்ணியை குடிக்கணும். அதை வெந்நீரெல்லாம் ஆக்க வேண்டாம், அப்படியே குடிக்கணும். இயற்கை தந்த மழை. அப்ப பெருமான் அங்க நம்மளை நோக்குவான். ஓ, நம்மளே வந்துட்டோம் மழை துளியான்னு நம்மளை அருந்துகிறானோ என்று இந்த ஆன்மாவுக்கு என்ன கொடுப்பான்? இம்மை பிறவியில் இன்பத்தையும் மறுமையிலும் இன்பத்தையும் அம்மையில் தன்னுடைய திருவடியையும் தருவான். இம்மை
மறுமை, அம்மை. இந்த ரெண்டையும் கடந்த இம்மை மறுமை கடந்தால் அம்மைன்னா என்ன? அம்மைன்னா உமையம்மை குறிக்கும். ஆனா இங்கு அம்மை என்பது கைலாயத்தான் திருவடி. மழை நீரை அப்படி அருந்தினால் கூட அதுல கூட ஒரு விசேஷம் இருக்குங்கிறத தெளிவுபடுத்துறேன், வேற ஒன்றும் இல்லை. மழையெல்லாம் பெஞ்சாச்சுங்களா, அதுக்கு அந்த மாதிரி மழை பெஞ்சாச்சு, பெரிய இன்பம் நமக்கு உள்ளெல்லாம். அந்த மழை ஏரிக்குள்ளெல்லாம் பெஞ்ச உடனே அதை என்ன பண்ணுவாங்க, அங்கங்க ஒரு இடம் வச்சிருப்பாங்க மதகு கட்டி, அந்த மதகை திறந்து விடுவாங்க. அதான் நாக்க தான் இங்க மதகுன்னு சொல்றாரு. நாவை திறந்து அசைத்து நாம் சொல்லுகிற போது திருவாசகத்தை அந்த திறந்தாச்சு, தண்ணி எல்லாம் ஓடுது. அது ஒரு கால்வாய் வழியா ஓடும். ஓடி எங்க போய் சேருது? விளை வயல்கள் எங்கெங்கெல்லாம் உண்டோ அந்த இடத்துலலாம் இந்த தண்ணீர் நிரம்பும். பெருமக்களே இன்னொன்று தெரிஞ்சுங்க, விளை வயல் சதுரம் சதுரமாக கட்டியிருப்பாங்கல்ல, எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க விவசாயம் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உழவர்கள் முதல்ல அண்டை வெட்டுவாங்க. அண்டை வெட்டுதல் அப்படின்னு பேர். இந்த வருஷம் நம்ம வயல்ல விளையலை நெற்பயிரை பயிரிடுகிறோம் என்றால் முதல்ல தண்ணி எல்லாம் உள்ள விட்டு சேராக்கி, அதை சேராக்கிறதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, தண்ணி எல்லாம் விட்ட பிறகு 4 பக்கமும் வரப்பு இருக்கு இல்லையா, அந்த வரப்பினுடைய ஒரு பக்கத்தை செதுக்கிக்கிட்டே வருமா மம்பட்டியால, மண்வெட்டியால் அண்டை, அதுக்கு பேர் அண்டை வெட்டுதல்னு பேரு. அப்படி செதுக்கிக்கிட்டே வந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த 4 பக்கத்துலையும் ஒரு பள்ளத்தை தோண்டிக்கிட்டே வருவான் மண்வெட்டியாலேயே. அப்படி வெட்டுறப்ப அங்க ஒரு சின்ன குழி ஏற்படும். அது ஒரு அடி அகலத்துக்கு இருக்கும். 4 பக்கமும் அந்த இடம் வந்துடும். புல்லெல்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடும், வயலுக்கு உள்ள இருக்கும். அந்த 4 ஓரமும் எப்படி இருக்கும், கொஞ்சம் பள்ளமா அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வயலினுடைய மடை தண்ணி வரக்கூடிய இடம், அதை திறந்து விட்டாக்கா உடனடியாக நிலத்துக்குள்ள பாஞ்சிடாது. அந்த பள்ளமா இருக்கிற 4 பக்கமும் சுத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளை நிலத்துக்குள்ளெல்லாம் மெதுவா பரவும். அதுக்காக தான் அது அண்டை வெட்டுறதுங்கிறது. இவ்வளவு வேலை இருக்கு விவசாயத்துல, சும்மா எல்லாம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு விவசாயியே நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவங்க திருவடி தொட்டு வணங்கினால் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய ஆன்மாவிற்கு மிக பெரிய சுகத்தை எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் வழங்கியே தீர்வான் என்பது கருத்து. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்ய வேண்டியது. இப்படி வந்தாச்சுங்களா, வயலெல்லாம் வந்துருச்சுங்களா, அதான் அங்க சொல்றாரு. இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வயல்லாம் வந்ததுக்கு பிறகு ஏர்லாம் உழுவாங்க. கிழக்கு மேற்கா தெற்கு வடக்கா ஒரு 5-6 தடவை உழுதுட்டோம்னா அந்த சேர் நல்ல சேராயிடும். அதுக்கு பிறகு அந்த விதைகளை தெளிப்பார்கள். அந்த விதைகளை தெளிச்சதுக்கு பிறகு ஒரு 4-5 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் அந்த மடை வழியா தண்ணீரை நிரப்புவார்கள். கவனிங்க, தண்ணியை உள்ள ஒட்ட உடனேயே அந்த அண்டை வெட்டாம இருந்தோன்னு வைங்களேன், கரகரன்னு வந்து எல்லா விதைகளையும் ஒன்னா சேர்த்துரும். அதனாலதான் அந்த 4 பக்கமும் நிரம்பி வழிராப்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ள போகும். அப்படி போறப்ப அந்தந்த விதைகள் அந்தந்த இடத்துல இருக்கும், ஊன்றி இருக்கும். சேத்துல அப்படி தெளிச்சோம்னா அது ஊன்றிக்கிட்டு இருக்கும். அப்படி சேராக்கணும், அப்படி இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன பண்ணும், துளிர் விடும். அதான் இங்க முளை தோன்றும்னு சொல்றாரு. அப்படி முளை தோன்றிய பிறகு அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். ஒரு நெல் பல கதிர்களை விடும். அதுல பல நூற்றுக்கணக்கான நெல்கள் வரும். அதுக்கு பிறகு அது தலை சாய்க்கும். அதுக்கு பிறகு அறுவடையாகும். இதெல்லாம் உலகியல் ரீதியா சொல்றது. இதுல என்ன சொல்றாரு, இந்த பாட்டுக்கு முற்று உருவகம்னு இலக்கணத்துல சொல்லுவாங்க. முற்று உருவகம், முழுசா உருவகமாகவே பாடிட்டாரு. எது கடல்? சிவம்தான் கடல், கருணை கடல். கடல் வரிசை, கடல்ல இருந்து நம்ம வயல்ல பயிர் முளைச்சதுன்னு வரைக்கும் சொன்னோம்ல, பார்த்தோம்ல. இப்ப அத ஆன்மீக ரீதியா எப்படி சொல்றோம்னா,
சிவம்தான் கடவுள், சிவம்தான் கடல். அந்த கடல்ல இருந்து மாணிக்க வாசகர் என்ன பண்றாரு, சூரியனா போய் அந்த ஆவி அந்த கார்மேகமா வருது இல்ல, அந்த கார்மேகமாக உருவெடுத்தார். கார்மேகம் என்ன பண்ணும், மழை பொழியும் இல்ல, அந்த மழை பொழிந்தார் மாணிக்க வாசகர். அவர்தான் கார்மேகமாக ஆனார். என்ன மழையை பொழிஞ்சாரு, திருவாசகம் என்னும் மழையை பொழிந்தார் சொல்றார். ஏற்கனவே சொன்ன இந்த மழை இருக்குல்ல, அதுதான் சூரியன். இருளை அகற்றுவது சூரியன், தீயவைகளை அகற்றுவது மழு. அதை வழக்கரத்தில் வைத்திருக்கிறார். கங்கையை தலையில வச்சிருக்காருல்ல, அது எப்படி ஆச்சான், ரொம்ப பெரிய பேராசிரியர் எழுதுற உரை இதெல்லாம். அது எப்படி வந்துச்சான், சும்மா விளையாட்டா உமையம்மை சிவபெருமானுடைய கண்களை பொத்துறாளாம். எங்க நம்ம கண்ணாமூச்சி விளையாடுவோமா அப்படின்னு கண்ணை பொத்துறாளாம். ஒரே ஒரு கணம் தான், உலகமே இருட்டா புட்டுதான், எங்க பார்த்தாலும் தாங்க முடியல. உமையம்மைக்க ஒரே இருட்டா இருக்குதான். அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு, அவளுக்கு கையெல்லாம் வேர்த்துதான். அதுதான் ஆகாய கங்கை ஆனது அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. கங்கை ஒரு பெரிய ஆகாய கங்கை இல்லது, இன்னொன்னு உண்டு, பகீரதன் வேண்ட ஆகாய கங்கை வந்தது அப்படிலாம் உண்டு. அது அப்படியே வெளியில உலகத்துக்குள்ள விட்டா உலகமே அழிஞ்சு போயிடும் என்பதற்காகத்தான் தன்னுடைய பல்லாயிரக்கணக்கான முடிகளோடு கூடி இருக்குல்ல சிவபெருமானுடைய திருமுடி, அதுல ஒரே ஒரு முடியில அப்படி தாங்கினாராம். சதாமுடி எல்லாம் தாங்கலையா, ஒரே ஒரு முடி அதனை தாங்கியது. சிவபெருமானுடைய பேராற்றலை சொல்லக்கூடிய இடம் அதெல்லாம். அப்படி தாங்கலன்னா நாமெல்லாம் அப்புறம் திருவாசகங்கிற மழை துளி வந்துருச்சு இல்லையா, மழை நீர் வந்துருச்சு இல்லையா, அத என்ன பண்றாங்களா, இந்த ஓதுவார், ஓதுவார்னு நீங்க சொல்றது ஓதுவார்னு மயிலாப்பூர்ல இருக்கிற சர்க்குரு ஓதுவார் அந்த மாதிரி கிடையாது. யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அப்படி ஓதுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓதுவார் மனசு இருக்குல்ல, ஓதுவார் மனம், அது சொல்றாரு. ஓதுவார் மனம்தான் ஏரியாக இருக்கிறது. ஏரியில போய் அந்த நீரெல்லாம் தங்குது. மனசுல போய் ஓதுபவர்கள் மனமே ஏரியாக மாறி அங்க திருவாசகம் தங்குகிறது. அப்புறம் நாக்கு, ஓதுவார் நாக்கு எல்லாம் ஏரியெல்லாம் நம்பிடுச்சு, நீர்நிலைகள்லாம் நம்பிடுச்சு. அரசன் அந்த காலத்தில் வெட்டு வித்த பள்ளமான இடங்கள்லாம் நீர் நிரம்பிடுச்சு. அந்த நீர் நிரம்பிய பிறகு அதை திறந்து வெளியில விட்டு வயலுக்கு அனுப்பணும். அதுக்கெல்லாம் கால்வாயெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அந்த காலத்தில். கிராமப்புறத்துக்கு போனீங்கன்னா அதெல்லாம் தெரியும். இதை திறந்து விட்டா இந்த வாய்க்கால் வழியா வந்துச்சுன்னா எல்லார் வயலையும் போய் நொப்பிடாது. கிராமத்துக்கு பக்கம் போயிருக்கீங்களா, வயல்லாம் பார்த்துருக்கீங்களா? சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏரியில் இருக்கிற தண்ணீர் எங்க வருது, விளை வயல்களுக்கு வருகிறது. அதுக்கெல்லாம் வாய்க்கால் கட்டி வச்சிருப்பான். அப்புறம் 4 வரப்பு இருக்குல்ல, அந்த வரப்புலையும் தடுத்து வச்சிருப்பான். அதுக்கு பேர் மடைன்னு பேரு. அதான் இங்க சொல்ல வருகிறார். ஓதுவார் மனம் என்கிற ஏரி, ஓதுவார் மனசு தான் இங்க ஏரி, ஓதுவார் நாக்கு தான் இங்க ஏரியிலிருந்து அந்த கதவு திறந்து மதகு திறந்து வர்றது நாக்கு. நாக்கின் மூலமாக நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றோம்ல, அப்ப திறந்து வருது. அப்ப நாக்கு தான் மதகு. கேட்போர் செவி அப்படி வரும். ஓதுவார் அப்படி பாடிக்கொண்டே இருக்கிற பொழுது, ஓதிக்கொண்டிருக்கிறவர்கள் பாடுவதை கேட்கிற போது கேட்கிற செவி இருக்குல்ல, அதுதான் மடை. மடை திறந்து வயலுக்குள்ள எல்லாம் பாயுதில்ல, அது போல செவிக்குள்ளே திருவாசகம் நிரம்புகிறது. அப்புறம் கேட்போர் உள்ளம்,
கேட்கிறவங்க உள்ளம் இருக்குல்ல, நீங்க பாடுறீங்க, நான் கேட்கிறேன், உங்க மனசு ஏறி நான் ஒரு வயல் நில சின்ன இடம் தான், இந்த உள்ளம் என்கிற வயலுக்குள்ள அந்த நிலத்துக்குள்ள விளை நிலத்துக்குள்ள அது பாய்தான். ஒண்ணுக்கு உருவகம் காட்டி வரனால்தான் முற்று உருவகம்னு பேரு. அப்படி வந்ததுக்கு பிறகு உள்ள உள்ளத்துக்குள்ள இறைவனுடைய உள்ளம் என்கிற வயலுக்குள்ள எல்லாம் நொம்பிடுச்சு, திருவாசகம் நொம்பிடுச்சு என்றால் அதுக்கு பிறகு எப்படியா இறை நாடும் அன்பு. எது? என் குழந்தை, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க பாட்டி, இந்த அன்பெல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் இவைகளுக்கும் மேலாக இறை அன்புன்னு ஒன்று உண்டு. அந்த இறை அன்பை நாடக்கூடிய அந்த வித்து எது தெரியுங்களா? இந்த உள்ளத்துக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற அன்புங்கிற விதைய அங்க போட்டோம். அன்புதான் வித்து. ஒன்னையும் அப்படியே உருவகமாக காட்டிருக்கிறதுனால தான் முற்று உருவகம். அதுல முளைச்சு வருதான். எது? முளை வருகிறது உள்ளத்துக்குள்ளே இருந்து, அதுதான் சிவம். முதல்ல இறைவன் கருணை கடல்னு சொல்லிட்டு, அதே இறைவனா கருணை கடலா இருக்கிறவன் இங்க முளைச்சு வரான், அவன் தான் சிவம்பா. உனக்குள்ள இருக்கான் அவன். கவனிங்க, உள்ளம், மனம், நெஞ்சம், இதயம் எல்லாம் ஒண்ணா? நெஞ்சம் என்ன தெரியுங்களா பண்ணும்? முதல்ல இதயம் என்ன தெரியுங்களா பண்ணும்? லெப்டப் லெப்டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது அடிக்கலன்னா போய் சேர்த்துட்டோன்னு அர்த்தம். இதயம் செய்யற வேலை அவ்வளவுதான். அதான் இதயம். நெஞ்சம் என்ன தெரியுங்களா பண்ணும்? இன்னைக்கு நம்ம சபையில் கமல விநாயகர் சத் சங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது, நீ ஓய்வாக தானே இருக்க, நீ போகிறதுனா போகலாம் அப்படின்னு எடுத்து சொல்லுவது எது? நெஞ்சம். அதுக்கு பேர் தான் நெஞ்சம். இதுக்கெல்லாம் கண்ணால் காணக்கூடிய உறுப்புகள் அல்ல நெஞ்சம்லாம். இதயம் காணலாம். உள்ள இருக்கிற இதயத்தை எடுத்து வச்சு இதெல்லாம் காட்டுறானுங்கல்ல, பார்க்கலாம். நெஞ்சத்தை பார்க்க முடியாது. அப்புறம் மனம், நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பற்றுவது மனம். அவ்வளவுதான். கண்ணால நம்ம ஐயாவை பார்க்கிறேன்னு வைங்களேன், நான் கண்ணால பார்க்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனா அது கிடையாது. மனம் கண்கள் வழியாக சென்று பற்றுவது, அதான் அந்த மனசோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு புத்தி கிட்ட கொடுத்துரும், புத்தி தூக்கி சித்தத்துக்கிட்ட கொடுத்துரும். அவ்வளவுதான். மனம், புத்தி, சித்தம். இந்த அகங்காரத்துக்கு மட்டும் நம்ம போகக்கூடாது. ஆறாவது அறிவோடு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே இன்னைக்கு ரொம்ப தெளிவா சிறப்பா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அகங்காரத்துல தான், ஆணவ மலத்தில் தான். அது போக வேண்டும் என்றால் இந்த மாதிரி சபைக்கெல்லாம் வர வேண்டியதுதான். ஆகவே சிவம் என்கிற முளை வந்துருது. இப்ப வரிசையா கடல்ல ஆரம்பிச்சு வயல்ல முளையிற முளைன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்புறம் அறுவடை ஆகிறப்ப நெற்கதிர்னு வந்துச்சுங்களா? அது போல நாம் இந்த உலகத்தில் பிறந்து கருணை கடலாகிய அதிலிருந்து தொடங்கி கடைசி நம்ம அன்பாகிய வித்தை உலகத்தார்க்கும் கொடுத்து இறையன்பாகிய வித்தை கடவுளிடம் தந்தோம் என்றால், சிவபெருமானே நான் பண்ணலப்பா எதையும், என்னை வச்சு நீ பண்ற, அவ்வளவுதான் என்று நினைக்கக்கூடிய பக்குவம் ஒரு மனிதனுக்கு வந்து விடுமானால் அவன் சிவத்தை அடைவான். அதான் இங்க வயல்ல முளைச்சு நெல் அறுவடை ஆகிற மாதிரி நமக்கு உள்ளத்துல உள்ளம்ங்கிறதுக்கு சொல்ல விட்டுட்டேன். இதயம், நெஞ்சம், மனம் பற்றுவது. உள்ளம் என்ன தெரியுங்களா? உள்ளுவது உள்ளம், நினைத்தல் அப்படின்னு ஒரு பொருள். உள்ளம்னா இன்னொரு பொருள். இதையெல்லாம் பார்க்க முடியாது கண்ணால. உள் உறுப்புகள். உள்ளம் என்பது உயிருக்கு நிகரானது என்பது மட்டுமல்ல, அதுதான் உயிர். ஓம் நமச்சிவாய வாயால சொல்லிட்டேன், மனசுக்குள்ள நினைக்கிறேன். அப்படி நினைக்கும் பொழுது அது எது நினைக்குதான்? உள்ளத்தால் நினைப்பது. சித்தம், உள்ளம்,
அதுதான் உயிர். அதாங்க உளம் கனிந்து என்றால் என் உயிராலே உன்னை வாழ்த்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். மனம் கனிந்துன்னா சும்மா மேம்பட்ட மனசால வாழ்த்துறேன்னு அர்த்தம். மனதுக்கும் உள்ளத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, பற்றுவது மனம், உள்ளம் என்பது இறைவனை உள்ளுவது. உள்ளுவது என்றால் நினைப்பது, நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. எந்த வேலை பண்ணாலும் நீங்களாம் அப்படிதானே இருக்கீங்க, நினைத்து கொண்டே இருப்பது உள்ளம். உள்ளம் நினைச்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆன்மா நினைச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அந்த அன்புதான் நமக்குள் ஏற்பட்ட இறை அன்புதான் இறையருளாக உருவெடுக்கிறது. அப்படி இறையருளாக உருவெடுத்த பிறகு அவன் கருணையே நமக்கு மலராகிறது. அரும்பு மலர், அரும்பு மலர் காய் கனின்னு சொன்ன பாருங்க. அரும்பு மலராகிறதுன்னு சொல்ற பாருங்க. இறைவனுடைய திருவருள் கருணையாக மலர்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்புறம் என்ன பயன் அதுக்கு? முத்தியே பயன், வீடு பேரே பயன், மீண்டும் பிறவாமையே பயன் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய விளங்குரு முத்தி. பாட்டு கடைசியில் என்ன முடியுது பாருங்க. விளங்குறி விளங்குரு முத்தி மெய்ப்பயன் தருமே என்று மணிவாசக பெருமான் முடித்து வைக்கிறார். இதுல இன்னும் சொல்றதுக்கு ஒரு பக்கத்து விஷயங்கள் இருக்கு. இது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இன்னும் நேரம் இல்லாததுனால. ஆகவே இந்த உலகத்திலே காட்சி அளிக்கக்கூடிய கடலிலே இருந்து மழை பொழிந்து அது வயல் நிலத்துக்கு வந்து அறுவடையாக செய்கிற அந்த நெற்பயிர்களைப் போல கடவுள் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த திருவாசகத்தின் வழியாக, ஓதுவார் வழியாக, ஓதுவார் மூலமாக, நாமே ஓதுனாலும் சரி, ஓதுபவர்கள் ஓதுகிற பொழுது காதால கேட்டாலும் சரி, நமக்கு உள்ளமாகிய அந்த நிலத்துல ஒரு பெரிய பயன் உண்டாகும். என்ன? ஒரு முளை வரும், அதுவே என்னாகும்? கனியாக மாறும். அந்த கனி எதுன்னு கேட்டீங்கன்னா முத்திப்பேறு, மீண்டும் பிறவா வரம், மரணமில்லாத பெருவாழ்வு, அருட்பெரும் ஜோதி, அருட்பெருஞ்சோதி. அந்த ஜோதியிலே சென்று நம்முடைய ஆன்மா கலக்கும் என்பதை சொல்லி இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். 5 முறை நம்ம நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிடலாம். ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். 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 இதை சொல்லும்போது இப்படி கையை வச்சுக்கிட்டு சொல்லணும். இது ஆன்மா, இது எல்லாம் வல்ல இறைவன். இந்த ஆன்மா ஆணவம் கண்மம் மாயையோடு சேர்ந்திருக்கும் எப்போதும். அப்படி சேர்ந்திருக்கிறத கொண்டாந்து வளைச்சு கொண்டாந்து எங்கே விடணும்? இறைவன் திருவடியில் விட்டுட்டோம்னா, அதுக்கு ஓம் நமச்சிவாய் சொல்லும்போது இப்படி செய்து கொண்டே வந்தோம் என்றால், ஓம் நமச்சிவாயன்னு சொன்னால் இப்படி இருக்கணும் கை. நமக்கு கடவுளை கடவுளோட இந்த ஆன்மாவை கொண்டாந்து சேர்க்கிறோம்னு அர்த்தம். அப்படி வைத்துக்கொண்டே சொல்ல வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஓம் நமச்சிவாய். சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. இருக்கீங்களா? உங்க கையை பிடிச்சா எனக்கு தான் அருள் கிடைக்கும்.